அந்த கேப்டன் பிரபாகரன் கோர்ட்டு சீன் வந்து படம் ரெடியான பிறகு லெங்க்தாக இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபீலிங்கை வந்து சொன்னபோது இப்போ ராவுத்தர் எல்லாம் சேர்ந்து உட்காரும்போது குறைக்கவே வேண்டாம், அப்படி ரிலீஸ் பண்ணுவோம். இல்லை சார், இவ்வளோ நேரம் மிக பிரமாண்டமான ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்துருச்சு. மன்சூர் அலிகான் பிரபாகர் ஷூட் பண்ணுறது கிட்டத்தட்ட அதுவே படம் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் தேவையா ஒரு கோர்ட் சீன் அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் பேசும்போது இந்த வீரப்பன்கிற வந்து அவன் ரியலாக கெட்டவன் இல்லை, எவ்வளவோ சில பேர் அவன் வாழ்கிறதுக்காக வீரப்பனை உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சாச்சு. தெலுங்கில் ரைட்ஸ் சார் டப் பண்ணிட்டோம் சார், ஆனால் அந்த கோர்ட் சீன் வந்து ரொம்ப லெங்க்த்து சார், தெலுங்கு ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்க சார்னார். உடனே என்ன இப்படி சொல்கிறீங்கன்னாரு. இல்லை சார், எங்கள் தெலுங்கு சிரஞ்சீவியோ பாலகிருஷ்ணா இவங்க யாராவது நடிச்சிருந்து பேசியிருந்தா கூட உட்காருவாங்க சார், விஜயகாந்த் சார் வந்து உட்கார மாட்டாங்க சொன்னதுக்கு நான் அந்த கோர்ட் சீனை தூக்கிறேன் சார், அந்த ஃபைட்டோட படத்தை முடிச்சிடறேன் சார்னதுக்கு அப்போ ராவுத்தர் சொன்னார், நீங்கள் ஃபைட்டோட கோர்ட் சீனை தூக்குறதா இருந்தால் இனிமேல் எங்கள் பிஸ்னஸ்க்கே வராதிங்க, படம் வாங்க வராதிங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுங்கள், அந்த கோர்ட் சீனில் யாராவது எந்திரிச்சு போனால் சரி, இல்லைன்னா எங்கள்கிட்ட வாங்க, எதை குறைக்கணும் நாங்கள் குறைச்சி தரோம்னாரு. ஓகேன்னு போனார். 2 நாள் கழிச்சு சார் வந்தார். சார் என்ன சார் தெலுங்குலையும் அவ்வளோ கிளாப்ஸ் பண்ணுறாங்க சார், மிகப்பெரிய ஹிட் ஆச்சு.